பிளாக் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம வீடியோட அப்புறம் எதாச்சும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸில் ஓல்டு பிளேயருக்கும் நியூ பிளேயருக்கும் கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. தப்பாக ஒன்றும் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போடலை. ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா, அதாவது ஃப்ரீ ஃபயர் மேட்சுக்குள்ளே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அப்செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ நியூ பிளேயர் யாருமே அப்படி செய்ய மாட்டுக்காங்கிற மாதிரி அவர் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. அது உண்மையா பொய்யான்னு கேட்டால் அது உண்மைதானா பொய்யானா எனக்கும் இன்னும் முழுசாக தெரியலை. சரி வாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரேங்க் மேட்ச் போட்டு போகலான்னு பார்த்தா கண்டிப்பாக ரேங்க் மேட்ச்சில் போனால் அடிச்சு போவாங்க. இதுக்காக நம்ம ஒரு கிளாசிக் மேட்சை போடுவோம், உள்ளே போவோம். ஆனால் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, நம்ம கண்ணு இருந்தாலும் சரி அவனை அடிக்கவே கூடாது, டேமேஜும் கொடுக்கக்கூடாது. அவனை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆகணும். அவன் ஆகலாட்டி நம்ம அடிக்கணும். அதாவது என்னன்னா, இப்போ மேட்சை ஸ்டார்ட் பண்ணி போயிடுவான் உள்ள. நாய்ஸ் பராபரம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களை. வெற்றிகரமாக ஒரு 2 பேருக்குனாலும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆகணும். அதுதான் நம்ம முக்கியமான குறிக்கோள். அது உண்மையா இல்லை பொய்யா பார்ப்போம். ஓல்ட் பிளேயர்ஸ் மாதிரி நியூ பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு. ஒருத்தன் இறங்குற மாதிரி காட்டுது. என்னடா 10 கிலோமீட்டர் தள்ளி இறங்குதான். இறங்குதான் எங்க இறங்கணும் விவசாயம் இல்லை. இப்பவும் சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடைப்பிடிக்கணும். ஒரு புல்லட் கூட மேலே படக்கூடாது. ஏக்கா வாங்க கேக்கா. ஏக்கா நீ ஆப்ல என்ன தெரியல இங்க வாக்கா. அக்கா அடிக்க மாட்டுக்கா. ஆனா எத்தனை பேரு அடிக்கா. ஐயோ எத்தனை பேரு. இவங்க ரேங்க் மேட்ச் இல்லாததுனால விவரம் இல்லையா இதுன்னு தெரியல. நான் அடிச்சான். அடிக்காதடா. எல்லாம் இணைத்தாங்க புரியிட்டாங்க. என்னடா நான் பாவம் செஞ்சேன் உங்களுக்கு. இவங்க 2 பேரும் சுவாடியா இப்ப எடுத்தாலும் அஜிக்கலாம். எல்லாம் இடமத்தான் கொடுத்துது. ஒடியாச்சு தப்பிச்சு ஓடி விடுடா. உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன் நானு. ரூல்ஸ் இருக்கு, இல்லாட்டி உங்களை போட்டு தாக்கிற வேண்டிய நேரத்துக்கு கண்டுட்டு தான் அடிக்கூடாது. அப்ப கார்ட் அடிக்கிறாமா ப்ரோ. ரூல்ஸாவே மதிக்கணும். எவனாச்சும் ஊருக்கு கண்டிப்பா ஒரு நாள் பிடிப்போம். ஐயோ அடிக்க டேமேஜ் கொடுத்தேன். கரெக்ட், அது கொட்டா மணிக்கான டேமேஜ் தான். ரூல்ஸ் வந்து எப்போ மதிக்கணும். இவங்க ஏன்னா ஒரே இடத்துல இத்தனை பேர் ரேங்க் மேட்ச்ல கடைசி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம ரேங்க் நல்லா ஆக்கிடலாம். ஒரு விவரம் தெரிஞ்சாக்கா கிடைப்பாரா. சரி இதுக்கு மேலே பொறுமையா இருக்கிறதுல பக்கம் கிடையாது. சரி மக்களே வாங்க ரேங்க் மேட்சில போட்டு போவோம். இருபத்தி 2 இறங்கிடுச்சுன்னா நம்ம திரும்பியும் 1க்கே போயிடுவோம். மன வருத்தத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. டெய்லி நம்ம லைவ் வீடியோ போடுவோம். லைவ் வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு பிளேயர்ஸ் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியல. கொஞ்சம் விவரமுள்ள பிளேயர்ஸ் தான் ரேங்க் மேட்ச்சில் இருப்பாங்க. இவங்கிட்ட செக் பண்ணி பார்ப்போம். அடிக்காத பிளேயர் ப்ரோ. அடிக்காதா ஃப்ரெண்ட். ஆகுதா மக்களே ஆகுதான். நம்மளுக்கு உண்மையாய் போச்சு. வாங்க மக்களே. மக்களே இது உண்மைதான். ஆகுதான் ஆயிட்டா மக்களே. நினைச்சு கூட பார்க்கல ரேங்க் மேட்ச் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ஆவாமனு. இவங்க கூட அப்படியே பாய் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி தான் கடைசி வரைக்கும் வந்து அவன் அடிக்கவே கூடாது. எல்லாம் பொறுத்தன் டிஸ்பிளே ஏன்டா உடத்துதுன்னு பார்த்தா பவுடர் போடாத.
நம்ம டீம்மேட் வாங்க வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. நம்ம டீம்மேட் வாங்கல நம்ம ப்ரோவ. அடே பழகான பழக்கத்துக்காக என்ன குத்துதான் போது கூட எடே அடிச்சான்டா. இவன் கிடையாது, இது ரேங்க் மேட்ச் தானே. இறங்கல, ஆனா 29 மைனஸ். மக்களே நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆகுறாங்க, ஆனா வந்து அடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த மேட்ச் போட்டு பார்ப்போம். கண்டிப்பா ஒன் டாப் தான் கையிலே குத்துவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவன் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கும். இந்த கேரக்டர் வந்து முக்காவாசி பைவலைக ரைட் ஆயிட்டா மக்களே. கண்ணை தூக்கில விட்டுருவோம். கண்ணை தூக்கில விட்டாச்சு, என்னோட கண்ணே கிடையாது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கடிச்ச மடிக்க சுத்திக்கிறோம். பியூட்டி இது ஊட்டிட்டப்பா. விடியே விடியே. ரைட் 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 ரைட். லாஸ்ட் ரவுண்ட். உண்மையை சொல்லணும்னா ஓல்டு பிளேயர்ஸ் மாதிரி இப்போ உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளவா கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. கெட்டவங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ நியூ பிளேயர்ஸ் விரும்பத்தான் செய்யறாங்க. சில விஷயங்கள் அவங்களும் ட்ரை தான் பண்ணுறாங்க. ஐயோ வீட்டு அடிக்கா, வீடு வீடு அடிக்காத. இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசினேன். டேய் இப்பதான் பெருமையா பேசினேன். என்னடா ஆச்சு உங்களுக்கு? அதுபடியும் இப்போ ஒரு அடி அடிச்சிருந்தோம்னா செத்துருப்பா நீ. இப்பதானே உங்களை பத்தி பெருமையா பேசினேன். ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறா நம்மளை பத்தி, நியூ பிளேயர்ஸை பத்தி. என்ன ஓல்டு பிளேயர்ஸுக்கு ஓட்டிங் ரொம்ப பார்த்துக்குவோம். உங்களெல்லாம் திருப்பவே முடியாது. அவங்கள வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா இவங்க சொல்றேன் கூட இருப்பாங்க நியூ பிளேயர்ஸ், ஆனா கட்டி விட்டுருவாங்க. ஆனா எல்லாருமே கிடையாது. ஒரு 100%ல ஒரு 20% வரை கட்டி விட மாட்டாங்க. 80% வரை இவன மாதிரி சோடி பார்த்து விட்டுருவாங்க. ஒரு மேட்ச் கூட இருப்பாங்க. இந்த மேட்ச் அவன் லாஸ்ட் வரைக்கும் வச்சு அடிச்சிருந்துருப்பான். ஆனா நான் வந்து தப்பிச்சிட்டேன். என் வேர்ல்டு பிளேயர்ஸே வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல யார் வேர்ல்டு பிளேயரா நியூ பிளேயர் சேர்த்தாங்கன்னு கேட்டா 2 பேருக்குமே ஓட்டிங்ல 40% அதிகமாக தான் இருக்கு. 2 பேருக்குமே 40 பாயிண்ட் நான் கொடுக்கேன். நீங்க ஓல்டு பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணீங்களா நியூ பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஓல்டு பிளேயர்ஸ்னா ரெட் கார்டு கமெண்ட் பண்ணுங்க, நியூ பிளேயர்ஸ்னா ஒயிட் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் கார்டுன்னா சண்டை வந்துருவீங்க.